இந்த பழம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. கருவேப்பிலை பழம். ஆக்சுவலா மாமாங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அத்தை, மாமா 2 பேரும் ஒரே இதுதான். ஒரே இதுதான். ஏன்னா அப்பாவோட சிஸ்டர் தான் மாமா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அம்மாவோட பிரதர் தான் அவங்க. அதனால அத்தை, மாமா எல்லாம் ஒரே இதுதான். அங்க போயிருந்தீங்களா? இந்த கொஞ்ச நாள் முன்னாடி இந்த வேப்ப மரம் வந்துட்டு பெரிய மரம். அது அப்படியே நிலத்துல சாஞ்சிருச்சுங்க ஒரு காத்து அடிச்சதுல. இருந்தாலும் அங்கங்க வேர் ஊனுது அப்படியே இருந்துச்சு. அது நல்லா அங்கங்க கீழே அப்படின்னு தளைஞ்சு அந்த மரத்துல ஃபுல்லுமே பழம் இருந்துச்சு. தூரத்துல இருந்தாங்க கூட அதை நாங்க எட்டி எட்டி பொறிச்சு காலமெல்லாம் இருக்கு. ஆனா அவ்வளோ பழம் விட்டுருந்துச்சு. அந்த பழமும் நல்லா டேஸ்டா இருக்கும். லைட்டா துவர்ப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும். லைட்டா அந்த நாக்குல மக்குற மாதிரி இருக்கும். தனியா கருவேப்பிலை நீங்க சாப்பிட்ருக்கீங்களா? அதே டேஸ்ட்ல தான் இருக்கும். ஆனா கருவேப்பிலை பழம் சாப்பிடுங்க. ஒரு சில டைம் சாப்பிடும்போது அது உள்ள இருக்கிறத பார்த்து சாப்பிடணும். ஏன்னா புழு இருக்கும். சீசன் முடியிற டைமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா புழு இருக்கும். பார்த்து சாப்பிடுங்க. அவ்வளோ பழம் கீழேயும் விழுந்து கிடந்துச்சு. அந்த செடி ஃபுல்லுமே பழமா இருந்துச்சு. அப்புறம் ஒரு சின்ன டிப்ஸ் என்னங்கன்னா, கருவேப்பிலை தலையோ இல்லை கருவேப்பிலை பழமோ காலையில எழுந்திரிச்சதும் வெறும் வயித்துல சாப்பிடக்கூடாது. லோ பிபி வரும். ஏன்னா அது நல்லா மருத்துவ குணம் அதிகமா இருக்கும். அதனால அப்படி சாப்பிட வேண்டாம். ஹேருக்கும் கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. கிடைச்சா சாப்பிடுங்க. எப்பவுமே சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடுங்க.